நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரியங்குப்பம் தொகுதியில் மேற்கொள்ளப்படும் மேம்பாட்டு பணியினை சபாநாயகர் சபாபதி முன்னிலையில் முதல்வர் திரு ரங்கசாமி ஆய்வு செய்தார். புதுவை அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாரதியார் பல்கலைக்கூடம் உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட இடங்களை முதல்வர் திரு ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி மற்றும் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தனர். அப்பொழுது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான சபாபதி மேற்கொள்ள வேண்டிய பணிகளுக்கு பரிந்துரை செய்தார். நிகழ்ச்சியின் பொழுது கலை பண்பாட்டுத்துறை அதிகாரிகள், அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் உடனிருந்து திட்டப்பணிகள் குறித்து விளக்கி கூறினர். தொடர்ந்து பாரதியார் பல்கலைக்கூடம் முழுவதையும் சுற்றி பார்த்து முதல்வர் கலையரங்கு கட்டிட பணியை மீண்டும் துவங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார். மற்றும் குப்பை குளமாக கிடக்கும் பல்கலைக்கூட வளாகத்தையும் வகுப்புகளையும் சுத்தம் செய்யவும், அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் நிதி ஒதுக்கீடு செய்வதாக உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில், சந்துவெளி மாரியம்மன் கோவில் புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டார். அப்பொழுது வாரிய தலைவர் ஞானசேகரன், முன்னாள் தலைவர் பாண்டியன், மீனவர் கூட்டமைப்பு பொன் ராஜேந்திரன் மற்றும் கோவில் அறங்காவல் குழுவினர் உடனிருந்தனர். புதுவை நோனங்குப்பத்தில் நிலத்தகராறில் பட்டப்பகலில் அரசு பள்ளி ஆசிரியர் கூலிப்படையால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை அரியங்குப்பத்தை சேர்ந்த செழியன் என்பவர் நோனங்குப்பம் அரசு துவக்கப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டு ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்தார். அவரது மனைவி எழில் மகேஸ்வரி மழலையர் பள்ளி ஆசிரியராக உள்ளார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளது. இந்நிலையில் செழியல் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்றபோது சுண்ணாம்பாற்று பாலத்தை ஒட்டி ஊருக்குள் நுழைந்து சென்றபொழுது அவரை பின்தொடர்ந்து வந்த 3 பேர் கொண்ட கும்பல் செழியன் வண்டியை நிறுத்தி அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியது. உயிருக்கு பயந்து ஓடிய செழியனை மடக்கி வெட்டி சாய்த்துவிட்டு தப்பி ஓடிவிட்டது. இதில் சம்பவ இடத்திலேயே செழியன் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். பட்டப்பகலில் சாலையில் நடந்த இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. தகவல் கிடைத்து எஸ்பி பழனிவேலு, இன்ஸ்பெக்டர் பழனிவேலு மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டு உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ரியல் எஸ்டேட் தகராறில் கூலிப்படையினரால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகித்த போலீசார் 3 தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மேலும் கொலை நடந்த இடத்திலிருந்து செழியனின் வாகனம், செருப்புகளை கைப்பற்றினர். இதனிடையே அரசு மருத்துவமனையில் திரண்ட செழியனின் உறவினர் கதறி அழுதனர். இந்த கொலையினால் பதற்றம் நிலவுவதால் நோனாங்குப்பம் மற்றும் வீராம்பட்டினத்தில் கடைகள் திறக்கப்படவில்லை. மேலும் பாதுகாப்புக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கூலிப்படை கொலையாளிகள் எந்நேரத்திலும் சரணடையலாம் என்பதால் நீதிமன்ற வளாகத்தில் மப்டி உடையில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். புதுவையில் குப்பை பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்து கொரிய விஞ்ஞானிகளுடன் முதல்வர் திரு ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். புதுவையில் தினமும் அப்புறப்படுத்தப்படும் குப்பைகள் கருவடிக்குப்பம், குருமாம்பேட் பகுதியில் கொட்டப்பட்டு வருகிறது. இதிலிருந்து நோய்களை பரப்பும் கொசுக்கள் உற்பத்தியாவதுடன் துர்நாற்றம் வீசுவதாகவும், நிலத்தடி நீர், காற்று மாசுபடுவதாகவும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் கொரிய நாட்டு விஞ்ஞானிகளுடன் முதல்வர் திரு ரங்கசாமி வணிக வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆலோசனை நடத்தினார். நிகழ்ச்சியில் கொரிய நாட்டு விஞ்ஞானிகள் பட விளக்கம் மூலம் புதுவையில் தினமும் உற்பத்தியாகும் 400 டன் குப்பைகளை உடனுக்குடன் அப்புறப்படுத்த முடியும் என்று முதல்வரிடம் விளக்கினர். மேலும் எரிக்கப்படும் குப்பையிலிருந்து 5 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்றும், சுமார் 100 கோடி மதிப்பீட்டில் இத்திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்றும் அவர்கள் விளக்கினர். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தியாகராஜன், பன்னீர்செல்வம், தலைமை செயலர் சத்தியவதி, அரசு செயலர்கள் ஸ்ரீகாந்த், சுந்தர வடிவேலு, இயக்குநர்கள் துவாரசாநாத், பங்கஜ் குமார் ஷா, ரவி பிரசாத், நகராட்சி ஆணையர்கள் ராஜமாணிக்கம், முனுசாமி, பேராசிரியர்கள் சிவசங்கரன், சுற்றுச்சூழல் பொறியாளர் ரமேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புயலால் பாதிக்கப்பட்ட காலாப்பட்டு மீனவர்களுக்கு விரைவில் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். இது குறித்து முதல்வர் திரு ரங்கசாமி உலக மீனவர் தின விழாவில் பேசுகையில், புதுவையில்
பெரும்பான்மை கொண்டவர்களாக மீனவர்கள் உள்ளனர். இங்கு விவசாயத்திற்கு அடுத்து மீன் உணவுதான் நிறைய கிடைக்கிறது என்றும், இயற்கை சீற்றங்களால் வீடுகளை இழந்த மீனவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட்டு வருகிறது. அதேபோன்று புயலால் பாதிக்கப்பட்டு அரசிடம் பதிவு செய்யப்பட்ட படகுகளுக்கும் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு போன்ற பகுதிகளின் மீனவர்கள் தங்களது படகுகளை மீன்வளத்துறையில் பதிவு செய்யவில்லை. இருப்பினும் அவர்களுக்கும் முறையான கணக்கெடுப்பு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் ஓரிரு நாளில் அவர்களுக்கும் நிவாரணம் வழங்கப்படும். மேலும் படகுகளுக்கு பயன்படுத்தப்படும் டீசல் ரசீதை கொடுத்தால் அதற்கான விற்பனை வரி மானியமாக வழங்கப்படும் என்று அவர் கூறினார். புதுவை மாநிலத்திற்கு தனியாக கல்வி வாரியம் அமைக்க வேண்டும் என்று திமுக மாணவர் அணி கலந்துரையாடல் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை திராவிட முன்னேற்ற கழக கலைஞர் இல்லத்தில் மாணவர் அணி கலந்துரையாடல் கூட்டம் மாநில அமைப்பாளர் M.A. சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் அமைப்பாளர் ஜானகிராமன் முன்னிலையில் நடைபெற்றது. மாணவர் அணி அமைப்பாளர் மணிமாறன் வரவேற்று பேசிய கூட்டத்தில் அவைத் தலைவர் சுப்புராயன், துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், பொருளாளர் அனிபால் கண்ணடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட கூட்டத்தில் திமுக இளைஞரணி அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட கட்டுரை, பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஊக்க பரிசினை வழங்கும் பொருளாளர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் பல்கலைக்கழகத்தில் விரும்பப்படும் மாணவர்களின் விடைத்தாள்களை வழங்க கோரிக்கை வைத்தும் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியும், விடைத்தாள் அளிக்கப்படாததற்கு கண்டனம் தெரிவித்தும், சென்டாக் மூலம் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் வழங்க வலியுறுத்தியும், அண்டை மாநில கல்வி வாரியத்தை சார்ந்து இல்லாமல் புதுவைக்கென தனி கல்வி வாரியம் அமைக்க வேண்டும் என்றும், புதுவை பொறியியல் கல்லூரியில் உள்கட்டமைப்பு வசதி மற்றும் தொலைநோக்கு திட்டங்களை கொண்டுவர தன்னாட்சி தகுதியினை பெற வேண்டும், தனியார் பள்ளிகளில் கட்டாய கல்வி திட்டம் செயல்படுகிறதா என அரசு கண்காணிக்க வேண்டும், பிராந்திய இடஒதுக்கீட்டை அரசு ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் மாணவர் அணி துணை அமைப்பாளர்கள் கண்ணன், ராஜகோபால், ரெமி எட்வின், சந்தோஷ்குமார், ரவீந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பயங்கர தீவிரவாதி அஜ்மல் கசாப்பை தூக்கிலிட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவித்து புதுவை பாரதிய ஜனதா கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். கடந்த 2008ஆம் ஆண்டு மும்பை தாஜ் ஹோட்டல், நரிமன் பாயிண்ட் ஆகிய இடங்களில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 162 பேருக்கு மேல் உயிரிழந்தனர். அதில் தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகளில் 9 பேர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆனால் அஜ்மல் கசாப் என்ற பயங்கரவாதியை உயிருடன் பிடித்து பல கட்ட விசாரணைக்கு பின்னர் புனே எரவாடி சிறையில் தூக்கிலிட்டு தண்டனையை நிறைவேற்றினர். இத்தண்டனையை வரவேற்கும் வகையில் புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பில் இந்திரா காந்தி சிலை அருகே பட்டாசு வெடித்து கொண்டாடினர். நிகழ்ச்சியில் மாநில தலைவர் தாமோதர், பொதுச் செயலாளர் அன்பு செல்வம், முன்னாள் மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அரசு துவக்கப்பள்ளி ஆசிரியரை படுகொலை செய்த குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணிக்க உள்ளதாக ஆசிரியர் ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஆசிரியர் ஒருங்கிணைப்பு குழு செயலாளர் பாரி கூறுகையில், புதுவை அரசு துவக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் பொருளாளரும் புதுவை கூட்டுறவு கடன் சங்கத்தின் முன்னாள் இயக்குநருமான அரசு துவக்கப்பள்ளி ஆசிரியர் செழியன் பள்ளிக்கு செல்லும் வழியில் படுகொலை செய்யப்பட்டார். பணிக்கு செல்லும் ஆசிரியர்களின் உயிருக்கு பாதுகாப்பில்லா சூழ்நிலையை கண்டித்தும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் நாளை 23ஆம் தேதி வகுப்புகளை புறக்கணிக்கப் போவதாகவும், எனவே அனைத்து நிலை ஆசிரியர்களும் வகுப்புகளை புறக்கணித்து அன்னாரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டதாக கூறினார். இதேபோன்று அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு லட்சுமணசாமி கூறுகையில், புதுவையில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்றும், அரசு ஊழியர் அதுவும் பள்ளி ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து வகுப்பை புறக்கணித்து போராட்டம் செய்ய போவதாகவும் அவர் தெரிவித்தார். ஊனமுற்றோர் பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்தாத புதுவை அரசை கண்டித்து அம்பேத்கர் மாற்றுத்திறனாளிகள் புரட்சி இயக்கத்தினர் பேரணியாக சென்று அமைச்சர் ராஜவேலு இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையை மேம்படுத்த இந்திய அரசால் இயற்றப்பட்ட ஊனமுற்றோர் பாதுகாப்பு சட்டத்தை புதுவையில் அமல்படுத்தாததை கண்டித்தும், ஊனமுற்றோர் நல சட்டத்திற்கு உட்பட்ட முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் டாக்டர் அம்பேத்கர் மாற்றுத்திறனாளிகள் புரட்சி இயக்கத்தினர்
தலைவர் முத்துக்குமரன் தலைமையில் நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை அருகிலிருந்து பேரணியாக புறப்பட்டு சென்று அமைச்சர் ராஜவேலு இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை வஞ்சிக்கும் புதுவை அரசை கண்டித்து கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஊர்வலமாக முற்றுகையிட வந்த அவர்களை ஒதியஞ்சாலை போலீசார் வழிமறித்து 81 பேரை கைது செய்து கரிக்குடோனுக்கு கொண்டு சென்றனர். புதுவை சமூக நலத்துறை அலுவலகம் அருகே விழுந்த அரிய வகை பறவையினை ஊழியர்கள் மீட்டு பாதுகாப்பாக வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். புதுவை எல்லைப்பிள்ளைச்சாவடி சமூக நலத்துறை அலுவலகம் அருகே அரிய வகை பறவை ஒன்று அடிபட்டு கீழே விழுந்தது. அதனை அலுவலகத்திற்கு வந்த ஊழியர்கள் பாதுகாப்பாக எடுத்துச் சென்று அலுவலகத்தில் வைத்துக் கொண்டு வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே வனத்துறை ஊழியர்கள் விரைந்து வந்து பறவையை பார்வையிட்டு முதலுதவி சிகிச்சை அளித்து பாதுகாப்பாக வனத்துறைக்கு கொண்டு சென்றனர். மேலும் வனத்துறைக்கு கொண்டு சென்ற பின் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு சரியானதும் சுதந்திரமாக பறக்கவிடப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். புதுவை லாஸ்பேட்டையில் கட்டி முடிக்கப்பட்ட நவீன சமையல் கூடத்தை திறக்க வலியுறுத்தி மாணவர்கள் தாங்களே சமையல் செய்து நூதன முறையில் போராட்டம் செய்தனர். புதுவை லாஸ்பேட்டையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன சமையல் கூடம் கட்டப்பட்டது. ஆனால் அந்த சமையல் கூடம் இதுவரை திறக்கப்படாதை கண்டித்து நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து சமையல் கூட வாயில் முன்பு அடுப்பு பற்ற வைத்து சமையல் செய்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மாணவர்கள் கூறுகையில், இந்த சமையல் கூடம் திறக்கப்படாததால் மேட்டுப்பாளையம் சமையல் கூடத்திலிருந்து உணவு வருகிறது. அது தாமதமாக வருவதுடன் சில நேரங்களில் சரியாக வருவதில்லை. எனவே இன்னும் 10 நாட்களில் சமையல் கூடத்தை திறக்காவிட்டால் தாங்களே பூட்டை உடைத்து சமையல் செய்து அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்ப உள்ளதாக தெரிவித்தனர். தொடர்ந்து கோரிக்கை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.